Welcome back to our channel TNPSC Learning. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து PGTRB that is Computer Instructor syllabus topics தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 1 வந்து நம்ம ஒரு டாபிக்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர் பண்ணிகிட்டே வரோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 8 that is வந்து பார்ட் 7 பார்ட்ஸாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து 8th பார்ட் that is லாஸ்ட் பார்ட். இதோட யூனிட் 1 வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்க்கல அப்படின்னா அந்த ஃபுல்லாக எல்லா வீடியோஸுமே பார்த்துருங்க. அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்டர் 1 முடித்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்ட் 8ல் வந்து பார்க்கலாம். தட் இஸ் வந்து மெமரி ஹைரார்கி வந்து பார்க்கலாம். The computer memory hierarchy looks like a pyramid structure which is used to describe the differences among memory types. இது வந்து ஒரு pyramid structureல இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ CPU registers வந்து level 0, then வந்து cache எதில் அப்படின்னா level 1 and main memory level 2, secondary memory level 3 and tertiary memory level 4. இந்த மாதிரி ஒரு pyramid மாதிரி மெமரி ஹைரார்கி வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். இப்போது லெவல் 0னா CPU ரெஜிஸ்டர்ஸ், அதே தான் வந்துட்டு இதில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஒரு லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ லெவல் 0 பற்றி பார்க்கலாம். தட் இஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா தட் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் CPU. Okay, registers are present inside CPU. As they are present inside CPU, they have least access time. So CPU லே வந்து அது ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்சஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் வந்து ரெஜிஸ்டர்ஸோட ஸ்பீடோட ரீசன். ஓகேவா? இட் ரிசைட்ஸ் இன்சைட் CPU. Registers are most expensive and smallest in size, generally in kilobytes. They are implemented using flip-flops. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ லெவல் 1 வந்து cache memory is used to store the segment of program that are frequently, ஓகேவா? இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது frequently. cacheனா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறது. ப்ராசஸர் வந்து அடிக்கடி போய் ஆக்சஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா வந்து கேட்ச் மெமரி. இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸ், ஜென்ரலி இன் மெகாபைட்ஸ். இது வந்து கிலோபைட்ஸ். எது ரெஜிஸ்டர்ஸ் வந்து கிலோபைட்ஸ், கேட்ச் வந்து மெகாபைட்ஸில் வந்து இருக்கும். அண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூஸிங் ஸ்டாட்டிக் ரேம், SRAM அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கேட்ச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூஸிங் SRAM, that is static RAM. Registers are implemented by using flip-flops. Next one, the level 2, primary or main memory. It directly communicates with the CPU and with auxiliary memory devices through an IO processor. Main memory is less expensive. மற்றதெல்லாம் இதெல்லாம் expensive, இது expensive. Main memory is less expensive than cache memory, larger in size, generally in gigabytes. இதோட size வந்து gigabytes. This memory is implemented by using dynamic RAM, that is DRAM. Okay, main memory வந்து dynamic RAM, cache வந்து static RAM and register வந்து flip flop. Next, the level 3 வந்து secondary storage devices like magnetic disk are present at level 3. They are used as backup storage. They are cheaper than main memory, larger in size, generally in terabyte. Then tertiary storage devices like magnetic tabs are present at level 4. They are used to store removable files and are the cheapest and largest size, that is 1 to 20 terabyte. Next is main memory. The main memory is the fundamental storage unit in a computer system. It is associatively large and quick memory and saves program and information during computer operation. அதாவது கரண்ட்டாக என்ன ரன் ஆகிட்டு இருக்கோ அது வந்து எந்த மெமரியில் இருக்கும் அப்படின்னா மெயின் மெமரியில் தான் இருக்கும். RAM is a main memory. Integrated circuit random access memory chips are applicable in 2 possible operation modes. என்னென்ன operation modes அப்படின்னா static and dynamic. Static அப்படின்னா it consists of internal flip-flops
which store the binary information. The stored data remains solid considering power is provided to the unit. ஓகேவா, அது வந்து நம்ம இப்போ ஸ்டோர் டேட்டா வந்து ரிமைன்ஸ் சாலிட், அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். கன்சிடரிங் ப்ரொவைடட் power is provided to the unit. The static RAM is simple to use and has the smaller read and write cycle. Dynamicல பார்த்தீங்க அப்படின்னா it saves the binary data in the structure of electric chargesல வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் binary dataவை that are used to capacitors. அதுதான் வந்து capacitorsக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். The capacitors are made available inside the chip by metal oxide semiconductor. MOS transistors வந்து capacitors வந்து எதில் சிப்புக்கு உள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும். The stored value and the capacitor contributes to discharge with time, and thus capacitor should be regularly recharged through stimulating the dynamic memory. Dynamic memoryயாக இருந்தது யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஸ்டாட்டிக்கும் டைனாமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, தட் இஸ் ரேம். ரேமுங்கிறது என்ன, மெயின் மெமரி தான். That is typically used to refer the memory that is easily read from and written to be by the microprocessor. ஒரு மைக்ரோப்ராசஸரில் ரைட்டோ ரீடோ பண்ணுற அந்த மெமரியை வந்து நம்ம ரேம் அப்படின்னு சொல்கிறோம். For a memory to be called random access, it should be possible to access any address at any time. என்ன அட்ரஸ் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறது. This differentiate RAM from storage device such as tabs or hard drives where the data is accessed sequentially. அந்த ஹார்ட் டிரைவ்ஸ் டேப்ஸ்லலாம் வந்து நம்ம சீக்வென்ஷியலாக தான் மூவ் ஆகி வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேமில் வந்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு எந்த டைமில் வேணால் டைரெக்டாகவே மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் ரேம் அப்படிங்கிறது. RAM is a main memory of a computer. Its objective is to store data and application that are currently in use. இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கிறது எதில் லோட் ஆகிருக்கும் அப்படின்னா ரேமில் தான். The operating system controls the usage of this memory. யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இட் கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் when the items are to be loaded into RAM, when they are to be located in RAM, and when they need to be removed from RAM. எப்போ அது வந்து லோடு பண்ணணும், எப்போ அதை லொக்கேட் பண்ணணும், எப்போ ரேமில் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணணும். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா இன் ஈச் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் ஷுட் பி அ செக்மெண்ட் ஆஃப் மெமரி. மெமரியோட ஒரு பார்ட், தட் இஸ் செக்மெண்ட் ஆஃப் மெமரி, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் அன்அஃபெக்டட் பை பவர் ஃபெயிலியர். பவர் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி ஆர் ரோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ரேமுங்கிறது டெம்பரரி, ரோமுங்கிறது பவர் ஃபெயிலியர் ஆனாலும் அதோடது பார்ட் வந்து affect ஆகாது. SRAM, the RAMs that are made up of circuits and can preserve information as long as power is supplied are referred to as static random access memory. power வரது வரைக்கும் அது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அதான் வந்து SRAM. Flip-flops are the basic memory elements in SRAM device, and SRAM consists of an arrays of flip-flops, one for each bit. நமக்கே தெரியும் flip-flop வந்து 1 bit தான் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அரேஸ் ஆஃப் flip-flop வந்து யூஸ் பண்ணுறோம். SRAM consists of an arrays of flip-flop. A large number of flip-flops are needed to provide higher capacity memory. Because of this, simpler flip-flop circuits, BJT, MOS transistors are used for SRAM. DRAM பார்த்தீங்க அப்படின்னா SRAMs are faster but their cost is high because their cells require many transistors வந்து SRAMக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அது வந்து ஃபாஸ்டராக இருக்குது, பட் வந்து அதோட காஸ்ட் வந்து ஹை. எது, SRAM. RAM can be obtained at a lower cost if simpler cells are used. A MOS, that is metallic oxide semiconductor storage cell based on capacitors, can be used to replace the SRAM cells. டிரான்சிஸ்டர்ஸ்க்கு பதில் நம்ம வந்து capacitors based cells யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். Then such a storage cell cannot preserve the charge indefinitely and must be recharged periodically. ஓகேவா, அது வந்து நம்ம சார்ஜ் இல்லாமல் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கெப்பாசிட்டர்ஸை. therefore these cells are dynamic storage cells. அப்போது RAMs using these cells are used as dynamic RAMs or DRAMs.
Next is auxiliary memory. Auxiliary memory அப்படிங்கிறது secondary storage தான். Auxiliary memory is known as the lowest cost, highest capacity, slowest access storage in computer system. It is where the programs and data are kept for long time storage. இப்போ வந்து நம்ம மெயின் மெமரியில் வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுவோம். ஆக்சிலரி மெமரினா நமக்கு அதுக்கப்புறமா தேவைப்படுற பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து இப்போதைக்கு யூஸ் கிடையாதுங்கிறத லேட்டராக வந்து அது நமக்கு தேவைப்படுற நேரம் நம்ம செகண்டரி மெமரியில் இருந்து எடுத்து மெயின் மெமரியில் லோட் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த செகண்டரி மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சம் ஆஃப் த காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டேப்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்க். Magnetic disk பற்றி பார்க்கலாம் அப்படின்னா is a type of memory constructed using a circular plate or metal plastic coated with magnetized material. Usually both sides of the disk are used to carry out read or write operation. ரெண்டு சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். However, several disks may be stacked on one spindle with read write available on each surface. ஸோ ஒன்னொன்லேயும் ஒரு read write head வந்து இருக்கும். The memory bits are stored in the magnetized surface in spot along the concentric circles called track. The concentric circles are commonly divided into sections called sectors. Next one is இது வந்து magnetic disk and the second one is magnetic tap. Magnetic tap is a storage medium that allows data archiving, collection, backup for different kinds of data யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம magnetic tap வந்து யூஸ் பண்ணுறோம். The magnetic tap is constructed using a plastic strip coated with magnetic recording medium. Bits are recorded as magnetic spots on the tap along several tracks. இதில் வந்து bits வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா magnetic spots. Okay, usually 7 or 9 bits are recorded simultaneously to form a character together with the parity bit. இந்த magnetic tapல வந்து நம்ம simultaneously at the timeல வந்துட்டு நம்ம 7 or 9 bits வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் to form a character together bits. ஓகேவா 7 or 9 bits யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம் with the parity bit யூஸ் பண்ணி. Then magnetic tap units can be halted, started to move forward or reverse or can be rewound. என்ன வேணால் அதில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். that is halt பண்ணிக்கலாம், move forward பண்ணிக்கலாம், reverse பண்ணிக்கலாம் அல்லது rewind பண்ணிக்கலாம். So however they cannot be started or stopped fast enough between individual characters க்கு இடையில வந்து அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. For this reason information is recorded in blocks referred to as records. ஸோ அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து ரெக்கார்ட்ஸாக தான் நம்ம வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பிளாக்காக அந்த ஒரு பிளாக்கையும் நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மேக்னெட்டிக் டிஸ்கோடது. இது வந்து செக்டார்ஸ். அந்த ஒரு இதுவும் வந்துட்டு இது வந்து ஒரு செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று ஒரு ட்ராக்ஸ். தென் இந்த ஸ்கொயராக இருக்கிறது வந்து ரீட் ஆர் ரைட் ஹெட். The next topic is associative memory. Associative memory அப்படின்னா can be considered as a memory unit whose stored data can be identified for access by the content of the data itself rather than by address or memory location. நம்ம இப்போ ஒரு டேட்டா வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா based on their address or memory location தான் சர்ச் பண்ணுவோம். பட் அசோசியேட்டிவ் மெமரியில் எப்படி அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ associative memory is often referred as content addressable memory, CAM அப்படின்னு சொல்கிறோம். Then when a write operation is performed on associative memory, no address or memory location is given to the word. The memory itself is capable of finding an empty unused location to store the word. ஓகேவா, நம்ம இப்போ ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அட்ரஸில் போயிட்டு அதை ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க தேவையில்ல. மெமரி இட் செல்ஃப், அந்த மெமரி அசோசியேட்டிவ் மெமரியே வந்து எம்டி அன்யூஸ்டு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நம்பரை அந்த நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதே டைம் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அட்ரஸில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு கண்டென்ட்டை கொடுத்தா போதும். அதோட வேர்டோ ஆர் பார்ட் ஆஃப் த வேர்டோ வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் படி வந்து அது பர்டிகுலர் டேட்டா வந்து நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் மெமரி அப்படிங்கிறது. தட் இஸ் வந்து அட்ரஸ் கிடையாது, கண்டென்ட் பேஸ்டு படி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர்குமெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது, தென் கீ ரெஜிஸ்டர், தென் அசோசியேட்டிவ் மெமரி அரே, தென் வந்து ஒரு மேட்ச் ரெஜிஸ்டர் அவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாக் டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் மெமரி கன்சிஸ்ட் ஆஃப் மெமரி அரே, அப்புறமா the functional registers like argument register A and key register K each have n bits. ரெண்டுமே வந்து சைஸ் வந்து n bit, 1 for each bit of a word. ஓகேவா, 1 for each bit of a word. ஒரு பிட்டுக்கு வந்து 1 ஈச் பிட்டுக்கு வந்து 1 bit வந்து யூஸ் பண்ணுறோம். The match register M consist of m bits. match register வந்து m bits, 1 for each memory word. ஸோ இது வந்து இருக்கிறத விட நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த தியரி வந்து புரியும். இப்போ ஏ ரெஜிஸ்டரில் வந்து தட் இஸ் ஆர்குமெண்ட் ரெஜிஸ்டரில் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இது வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டிய வேல்யூ, இதுதான் வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து கீ ரெஜிஸ்டரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த பிட் வந்து நம்ம சர்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம வந்து எனேபிள் பண்ணால் போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3 பிட் வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு 3 பிட்ஸை மட்டும்தான் வந்து எல்லா மெமரியில் இருக்கிற எல்லா வேர்டு கூடயுமே சர்ச் பண்ணும். ஓகேவா, எந்தெந்த பிட்டை எனேபிள் பண்ணியிருக்கோமோ அதான் வந்து கீ ரெஜிஸ்டர். தென் இப்போ வந்து மெமரிக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 வேர்ட்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வேர்டு 1 அண்ட் வேர்ட் 2 அப்படி வந்து கம்பேர் பண்ணுது. சப்போஸ் நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்கலாம், நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, 2 வேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் வேர்ட் வந்து 100 இந்த மாதிரி இருக்குது. செகண்ட் வேர்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எத்தனை பிட் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கீ ரெஜிஸ்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் தான் வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போது இந்த ஏ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட் ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதான் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய கண்டென்ட். ஸோ கீ ரெஜிஸ்டரில் வந்து நம்ம எத்தனை பிட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணுவோமோ அத்தனை பிட்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். நம்ம சர்ச் பண்ண தேவையில்லாததெல்லாம் 0 கொடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 பிட்ஸ்க்கு மட்டும் 1 போட்டுக்கலாம், மற்ற பிட்ஸ் எல்லாம் 0 போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து 4 பிட்ஸ் அப்படின்னா நம்ம 1 1 1 1 கொடுத்துட்டு மற்றதெல்லாம் 0 அப்படி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 பிட்ஸை வந்து கம்பேர் பண்ணோம். தட் இஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து 101 வந்து சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் கூட பார்க்கும்போது 100 இருக்குது. ஸோ இதில் வந்து மேட்ச் இல்லை. அகெயின் வந்து இந்த பிட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது, பட் அது கம்பேர் பண்ணாது. நமக்கு தேவையானது வந்து இந்த 3 பிட்ஸ் மட்டும் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணிவிட்டு அதில் மேட்ச் ஆகலைன்னா நோ மேட்ச் அப்படின்னு வந்துடும். அகெயின் செகண்ட் வேர்ட் பாருங்கள் 101, இதில் ஃபஸ்ட்டு 3 பிட்ஸும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது, ரிமைனிங் பிட்ஸ்லாம் மேட்ச் ஆகலை. பட் அதை வந்து அது பார்க்காது. பிகாஸ் வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம ஜீரோஸ் கொடுத்ததுனால அது அந்த பிட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணவே பண்ணாது. எந்த பிட்ஸ்லாம் வந்துட்டு கே ரெஜிஸ்டரில் வந்து எனேபிள் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் பிட்ஸ் மட்டும்தான் அது வந்து சர்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகேவா, இப்போ இதில் 101 இருக்குது. ஸோ இதுலேயும் 101னா மேட்ச் ஃபவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அதோட ப்ரொசீஜர். இதை தான் வந்து தியரியாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கீ ரெஜிஸ்டர் ப்ரொவைட்ஸ் அ மாஸ்க் ஃபார் சூஸிங் அ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் கீ. எதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், எதை சர்ச் பண்ணணுங்கிறத வந்து கீ ரெஜிஸ்டர் தான் ஒரு மாஸ்க் ப்ரொவைட் பண்ணுது. இஃப் த கீ ரெஜிஸ்டர் கண்டெய்ன்ஸ் பைனரி வேல்யூஸ் ஃபார் ஆல் ஒன்ஸ், எல்லாத்துக்குமே ஒன்ஸாக இருந்தது அப்படின்னா த என்டையர் ஆர்குமெண்ட் இஸ் கம்பேர்ட் வித் ஈச் மெமரி வேர்டு. மெமரியில் இருக்கிற அந்த ஃபுல் வேர்டுமே வந்துட்டு நம்ம இப்போ இப்போ நமக்கு 110001 அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சர்ச் பண்ணிவிட்டு கீ ரெஜிஸ்டரில் எல்லாமே 1ன்னு கொடுத்தோன்னா இந்த எக்ஸாக்டாக இந்த வேர்டு இருந்தது மட்டும்தான் மேட்ச்ன்னு சொல்லும். ஓகே, சப்போஸ் நம்ம இதில் வந்து 00ன்னு கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் மட்டும்தான் அது கம்பேர் பண்ணோம். சப்போஸ் வந்து 4 பிட்ஸ் வந்து நம்ம 1ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 பிட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணோம். அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் மெமரி ஆஃப் எம் வேர்ட்ஸ் வந்துன்னா இது வந்து ஆர்குமெண்ட் ரெஜிஸ்டர், இது வந்து கீ ரெஜிஸ்டர். இதில் வந்து அந்த அரேயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வேர்டு ஒன்னுன்னா அதோட ஃபஸ்ட்டு செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சி, அதாவது ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு பிட். இது வேர்டு ஐனா வேர்டு ஐயோட ஃபஸ்ட்டு பிட். இது வேர்டு எம்னா வேர்டு எம்மோட ஃபஸ்ட்டு பிட்டை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து வேர்டு ஒன்னோட ஜேத், அதாவது ஜே ஈக்குவல் டு சம் 5 அப்படின்னா சி வேர்டு ஒன்னோட ஃபிஃப்த்து பிட் வந்து என்ன அப்படிங்கிறத இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு அரே. இதை வந்து கம்பேர் பண்ணி அதான் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பிட், இது ஜே பிட், இது வந்து nth பிட் ஒரு வேர்டுக்கும். இதில் வந்து அதை கம்பேர் பண்ணிவிட்டு சப்போஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 1ன்னு செட் பண்ணோம். சப்போஸ் வந்து கம்பேர் பண்ணி மேட்ச் இல்லை அப்படின்னா 0ன்னு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கும். இது வந்து மேட்ச் ரெஜிஸ்டர். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரலான அசோசியேட்டிவ் மெமரியோட ஒர்க்கிங். அதை பற்றி தான் இதில் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கேட்ச் மெமரி. Cache memory is a high-speed storage area in computer that temporarily holds frequently used data and instruction. Frequently நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா கேட்ச் மெமரியில். வாட் இஸ் இட் அப்படின்னா a type of random access memory that's faster than main memory. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேண்டம் RAM தான். வேர் இட்ஸ் லொக்கேட்டட் அப்படின்னா அந்த ப்ராசஸர் சிப் ஆர் பிட்வீன் த ப்ராசஸர் அண்ட் மெயின் மெமரி. அதுதான் லொக்கேஷன். what it does அப்படின்னா ஸ்டோர்ஸ் காப்பீஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட காப்பீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னா ஸ்பீட்ஸ் அப் ஆக்சஸ் டு டேட்டா, ரெடியூசிங் த நீட் டு ஆக்சஸ் லோயர் ஸ்டோரேஜ் மீடியா. அதாவது டேட்டா ஆக்சஸ் வந்து நம்ம அங்கே மெமரியில் போய் ஒரு டைமும் எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ லோக்கலாக கேட்சில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஃபாஸ்ட் ஆக்சஸாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கேட்ச் மெமரியோட main idea. Then cache memory refers to high speed memory. It is small but faster than RAM. That is வந்து main small தான் but faster than RAM. main memory விட faster இருக்கும். The CPU can access the cache comparatively more quickly than its primary memory. So வந்து CPU வந்து cache வந்து குயிக்காக வந்து access பண்ணும் main memory access பண்ணுற ஸ்பீடை விட. Thus we utilize it to synchronize with the high speed CPU and also to improve its overall. So வந்து cache memory வந்து நம்ம ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை ஸ்பீட் CPU யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். The name of the actual hardware that is used for cache memory is high speed static random access memory. So வந்து cache memoryயோட hardware என்ன அப்படின்னா static RAM. Okay, the name of the hardware that is used in main memory ல எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா DRAM. cache memory வந்து SRAM. cache memory is not to be confused with a broader term cache. cacheயும் cache memoryயும் confuse பண்ணிக்க கூடாது. caches are temporary stores of data that can exist in both hardware and software. hardwareலயும் இருக்கும் softwareலயும் வந்து ஒரு temporary storage of data தான் வந்து caches. but cache memory refers to a specific hardware component that enables the computer to create caches at various levels of networksல வந்து caches implement பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் cache memory அப்படிங்கிறது. accessing cache memory. only the CPU can access cache memory. ஓகேவா? ஆக்சஸ் பண்ணுறது சிபியூவால் மட்டும்தான் முடியும். திஸ் மெமரி கேன் பி ரிசர்வ்டு பார்ட் ஆஃப் மெயின் மெமரி ஆர் ஸ்டோரேஜ் டிவைஸ் அவுட் சைட் த சிபியூ. இது வந்து ஒரு ரிசர்வ்டு பார்ட்டாக இருக்கும். மெயின் மெமரி இல்லைன்னா ஸ்டோரேஜ் டிவைஸில் உள்ள ஒரு ரிசர்வ்டு பார்ட்டை தான் நம்ம சிபியூ அப்படின்னு சொல்கிறோம். கேட்ச்னு சொல்கிறோம். த கேட்ச் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் யூசஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. சிபியூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாஸும் ப்ரோக்ராம்ஸையும் தான் வந்து கேட்ச் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். Thus it ensures the information is instantaneously available for the CPU as and when the CPU needs this information. ஸோ எப்போல்லாம் சிபியூக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி கேட்ச் வந்து பார்த்துக்கும். In simpler words, if the CPU finds the required instruction or data in the system's cache memory, it does not need to access its primary memory or RAM. இப்போ வந்து சிபியூவில் கேட்சில் இருந்தது அப்படின்னா சிபியூ போயிட்டு அதை வந்து ப்ரைமரி மெமரி ஆர் ரேமில் போயிட்டு சர்ச் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. ஸோ இது வந்து சிஸ்டமோட ஸ்பீடப் பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் கேட்ச் மெமரியில் வந்து L1 கேட்ச் தட் இஸ் level 1 கேட்ச். தென் வந்து L2 கேட்ச் வந்து level 2 கேட்ச், L3 கேட்ச்ன்னு இருக்குது, level 3 கேட்ச். இவ்வளோ வந்து
3 types of caches இருக்கு. This refers to level 1 அப்படினா this refers to first level of any cache memory. In L1 cache memory, a small memory exists inside the CPU itself. இது வந்து CPU க்கு உள்ளே இருக்கிறதா வந்து level 1 அப்படினு சொல்றது. In case the CPU consists of 4 cores, அதாவது quad core CPU இருந்துச்சுனா each core will then have its own L1 cache. ஓகேவா? சப்போஸ் வந்து quad core CPU இருந்துச்சுனா ஒரு CPUமே வந்துட்டு அதுக்காக ஒரு L1 cache இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா L1 cache அப்படின்னா it exists inside the CPUங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. CPUக்கு உள்ளே இருக்கும். Since this memory exists in the CPU, it can operate at a very same speed as that of the CPU. CPU என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகுதோ அதே ஸ்பீடில் தான் வந்துட்டு இந்த கேட்ச் மெமரியும் வந்து that is level 1 cache வந்து ஆப்ரேட் ஆகும். The actual size of such a memory ranges from, இதோட மெமரி ரேஞ்ச் பாருங்கள், 2 kilobytes to 64 kilobytes வந்து இதோட மெமரி ரேஞ்ச். The level 1 cache has 2 further types. அதுக்கு இன்னும் வந்து further வந்து 2 types இருக்கு. The instruction cache storing, அதாவது the instruction cache storing the instruction that are required by the CPU along with the date cache that the data is stored by, that is required by the CPU. அதாவது the instruction cache storing இருக்கு. ஓகேவா? the instruction that are required by CPU along with the data cache, instruction cache storing ஒன்று இருக்கு, data cache storing அப்படின்னு இருக்கு. instruction cache storing அப்படின்னா instruction that are required by CPU, என்னென்ன instructions வந்து சிபியூக்கு தேவைப்படுங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. டேட்டா கேட்ச் அப்படிங்கிறது என்னென்ன டேட்டா வந்து சிபியூக்கு தேவைப்படுங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து 2 types ஆஃப் L1, that is level 1 cache memory. என்ன இதோட இது அப்படின்னா சிபியூக்கு உள்ளே வந்து இது ரிசைட் ஆகிருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். தென் இதோட மெமரி ரேஞ்ச் வந்து 2 kilobytes to 64 kilobytes. இது சிபியூ என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுமோ அதே ஸ்பீட்லேயே வந்து இந்த L1 cache மெமரியை வந்து ஆப்ரேட் ஆகும். The next is L2 cache. This cache refers to L2 cache or L2 level cache. That is level 2 cache. Level 2 cache may reside both inside or outside any CPU, given CPU. இது வந்து இன்சைடில் சிபியோட இன்சைட்லேயும் இருக்கும் or outside of the CPU இருக்கும். Here all the cores of the CPU can consist of their separate L2 cache. இதில் வந்து ஒன்னொன்றுக்கும் செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு ஒரு L2 cache, level 2 cache இருக்கும். they can even share a single L2 cache among themselves. அவங்களுக்குன்னு ஓனாக ஒன்று இருக்கும், அதை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் மற்ற CPUs கூட. So it's outside the CPU, it connects with the CPU using very high speed bus வச்சு இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் CPU கூட. Here the memory size of cache ranges from 256 kilobytes to 512 kilobytes வரை இருக்கும். So if we go for the speed, these comparatively slower than level 1 cache. ஓகேவா? சில ஸ்பீட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்லோயர் தான் level 1 cache தான். அண்ட் இதோட CPU ரேஞ்சஸ் வந்து பார்த்துக்கோங்க, கேட்ச் ரேஞ்சஸ் வந்து 256 to 512 கிலோபைட்ஸாக இருக்குது. இது வந்து அவுட் சைட் த CPU வந்து இது வந்து ரிசைட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் மட்டும்தான் ரிசைட் ஆகிருக்கும். இதில் வந்து இட் கேன், அதாவது ரெண்டுமே இன்சைட்லேயும் இருக்கலாம் ஆர் அவுட் சைட்லேயும் இருக்கலாம். Then that is L3 cache வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா level 3 cache. This type of cache isn't present in all of the processor. இது வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ராசஸர்லையும் இருக்காது, ஹை அண்ட் ப்ராசஸில் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். we use L3 cache to enhance. இது வந்து ஓவரால் level 1 level 2 cacheோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த L3 cache வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். this type of memory is located outside the CPU. ஸோ L2ல பார்த்தோம் அப்படின்னா இன்சைடாகவும் இருக்கலாம் ஆர் அவுட் சைடாகவும் இருக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக அவுட் சைடில் தான் வந்து இது ரிசைட் ஆகிருக்கு. இட் இஸ் ஆல்சோ ஷேர்ட் பை ஆல் CPU கோர்ஸ். இதுவும் வந்து எல்லா CPU கோர்ஸாலையும் ஷேர் பண்ணிக்கலாம். The memory size of L3 cache ranges from 1 to 8 megabytes இருக்குது. இதோட cache range பாருங்கள், அதை விட மெமரி சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். Though the L3 cache is lower than that of L1 cache and L2 cache, it is much faster than RAM, that is random access memory விட faster, but comparatively L1ஐயும் L2ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா L3 வந்து ஸ்லோவராக இருக்கும் அது ரெண்டை விட. பட் RAM கம்பேர் பண்ணும்போது it is much faster. ஸோ இதுதான் 3 levels of cache.
Then how does the cache memory works with the CPU அப்படினா whenever a CPU needs the data or information it first of all looks inside L1 cache. First வந்து L1 cacheல போய் பார்க்கும். In case it doesn't find anything in L1 then it looks inside L2ல போய் பார்க்கும். Again it does not find any data in L2 means it looks for L3ல போயிட்டு பார்க்கும். Now if the information is found in memory of the cache then it is called cache hit. Suppose வந்து இதிலே கிடைச்சிருச்சு அப்படினா cache hit அப்படினு சொல்லுவாங்க. On the other hand if the data isn't found inside the cache குள்ள அது கிடைக்கல அப்படினா then it is known as cache miss அப்படினு சொல்வோம். Finally if the information isn't available in cache memory. So overall பாத்தீங்க அப்படினா level 1 level 2 level 3 மூணுமே வந்துட்டு அது சர்ச் பண்ணிட்டு மூணு லெவல்லையுமே கிடைக்கல அப்படினா then அது வந்து நம்ம cache miss அப்படினு சொல்றோம் இல்லையா. கிடைக்கலனா cache miss னு சொல்றோம். So if the information isn't available in any cache memory எந்த level 1 level 2 level 3 மூணுலையுமே இது பண்ணல அப்படினா then it looks inside the RAM, that is random access memory ல பார்க்கும். If the RAM also doesn't contains the data அப்படினா it will get the information from the system's hard disk drive, that is secondary storage ல இருந்து கிடைக்கும். கேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதில் கிடைக்கல அப்படின்னா மெயின் மெமரியில் பார்க்கும், அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் மெமரியில் வந்து செகண்டரி மெமரியில் போயிட்டு பார்க்கும். Thus when we start a computer for the first time or when we open an application for the first time பார்க்குறோம் அப்படின்னா then the data isn't available in RAM or in cache memory. In this case the CPU directly gets the information from the hard disk drive. Thus when we start our computer or whenever we open an application the CPU can get its actual data from RAM or the cache memory. The cache memory bridges the mismatch of speed between main memory and the processor. So main memory க்கும் processorக்கும் இடையில இருக்கிற ஸ்பீடை வந்து அந்த mismatch வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான், அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து cache memory வந்து யூஸ் பண்ணுறோம். whenever a cache hit occurs அப்படி cache hit எப்போல்லாம் வந்து occur ஆகுதோ the word that is required is present in the memory of the cache. அது வந்து கேட்சோட மெமரியில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். then the required word would be delivered from the cache to the CPU. and whenever a cache miss occurs அப்படின்னா கேட்சில் வந்து அந்த பர்டிகுலர் நம்ம சர்ச் பண்ணுற அந்த பர்டிகுலர் டேட்டா இல்லை அப்படின்னா the word that is required isn't present in the memory of cache அப்படின்னு meaning the page consists of the required word that we need to map from the main memory. main memoryல இருந்து நம்ம கேட்சுக்கு வந்து அதை மேப் பண்ணிக்கணும். we can perform such type of mapping using various different techniques of cache mapping. let us discuss different techniques of cache mapping in this article. the process of cache mapping வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பர்டிகுலர் கேட்ச்லே வந்துட்டு அந்த சிபியூக்கு தேவையான வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா கேட்ச் ஹிட்டு. சப்போஸ் வந்து அது இல்லை அப்படின்னா மிஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் மெமரியிலேருந்து, தட் இஸ் மெயின் மெமரியிலேருந்து கேட்சுக்கு வந்து அதை நம்ம மேப் பண்ணணும். அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ், ஓகேவா, செகண்டரி ஸ்டோரேஜில் இருந்துட்டு நமக்கு மெயின் மெமரிக்கு வருது, மெயின் மெமரியிலேருந்து கேட்ச்க்கு வருது, கேட்ச்லேருந்து ரெஜிஸ்டர், தட் இஸ் ப்ராசஸருக்கு வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு வர்றது வந்து நம்ம வெர்ச்சுவல் மெமரி மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் மெமரியிலேருந்து கேட்ச்க்கு நம்ம வந்து மேப் பண்ணுறத வந்து கேட்ச் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பேஜஸாக இருக்கும், இதில் பிளாக்ஸாக இருக்கும், இதில் வேர்ட்ஸாக இருக்கும். The main memory gets divided into multiple partitions of equal size known as frames or blocks. The cache memory is actually divided into various partitions of same size as that of the blocks known as lines. இந்த blocks main memory வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா frames or blocks-ஆ வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இது என்ன, இப்போ இது வந்து 2 bytes அப்படின்னா இதில் இருக்க இந்த ஒரு லைனுமே வந்து 2 bytes-ஆக இருக்கும். ஓகேவா, இந்த ஃப்ரேம்ஸ் ஆர் பிளாக்கோட சைஸ் என்னவோ அதே தான் இந்த கேட்சோட ஒரு லைன், தட் இஸ் வந்து ஒரு இந்த பார்ட்டிஷனை தான் வந்து நம்ம கேட்ச் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The main memory block is copied simply into the cache during the process of cache mapping and this block isn't brought at all from the main memory. ஜஸ்ட் வந்து காப்பி தான் ஆகும், அது அப்படியே வந்து மெயின் மெமரியிலேருந்து இங்கே அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, 3 techniques of mapping இருக்குது. என்னென்னா டைரக்ட் மேப்பிங், ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங் அண்ட் கேவே செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் மேப்பிங் பார்க்கலாம். In the case of direct mapping, a certain block of the main memory would be able to map a cache
only up to certain line of the cache. The total number of cache, that is total line number of cache to which any distinct block can map are given by, அதாவது cache line number எந்த நம்பரில் வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறத address of the main memory block modulo division total number of lines in cache அப்படி பார்த்தா அது எந்த லொக்கேஷனில் போயிட்டு அதை வந்து நம்ம மேப் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். தட் இஸ் வந்து இப்போ வந்து பிளாக் 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் 0ங்கிறது அதோட அட்ரஸ்னால் 0 மாடுலோ டிவிஷன். இதில் வந்து கேட்சோட சைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் 0 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட சைஸ் வந்து என்னது 4. அப்போது ஃபஸ்ட்டு பிளாக்கை வந்து மாடுலோ டிவிஷன் 4 அப்படின்னா 4ங்கிறப்ப 0 தானே வரும். ஸோ 0 வந்து 0ல் இருக்கும். 1 மாடுலோ டிவிஷன் 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் வந்து 1ல் இருக்கும். ஸோ ஃபோர்த்து இதை பண்ணும்போது 4 மாடுலோ டிவிஷன் 4னா என்ன வரும் 0 வரும். ஸோ அகெயின் வந்து ஃபோர்த் பிளாக்கும் வந்து இந்த 0ல் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 0ங்கிற அந்த அட்ரஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து இதில் ஸ்டோர் பண்ணுவோம். அகெயின் வந்து ஃபோர்த் பிளாக்கில் இருக்கிற அட்ரஸ் வரும்போது இந்த 0 தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் வந்து டைரக்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறது. இதில் நோ நீட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஜஸ்ட் வந்து நம்ம மாடுலோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதனால் அதுக்குன்னு ஒரு அல்காரிதம்லாம் தேவை கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் டைரக்ட் மேப்பிங் there is no requirement of replacement algorithm. It is because the block of the main memory would be able to map certain line of the cache only. Thus the incoming block always happens to replace the block that already exists. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து அந்த இடத்துல இது பண்ணிக்க. இப்போ மெயின் மெமரியில் வந்து 0 1 2 3 4 5 6 அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 0 வந்து கேஷ் மெமரியில் வந்து எதை வந்து மேப் பண்ணோம் அப்படின்னா இந்த 0th பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து இந்த sec2, தேர்ட் வந்து 3. ஓகே சாரி தேர்ட் வந்து 3. அகெயின் வந்து இந்த ஃபோர்த் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அது இந்த 0 தான் போய் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து வந்து எதை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை பண்ணோம். சிக்ஸ்த்து வந்து செகண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே போகும். இதுக்கு வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமும் கிடையாது. அதுக்கான பொசிஷனில் போயிட்டு பார்க்கும். ஆல்ரெடி அதில் டேட்டா இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து அதில் வந்து அப்டேட் ஆகிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங். இந்த கேஸ் ஆஃப் ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங் த மெயின் மெமரி பிளாக் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேப்பிங் டு any given line of the cache that's available freely at that particular moment. அந்த டைமில் எது ஃப்ரீயாக இருக்கோ அதில் போயிட்டு அது வந்து மேப் ஆகிக்கும். It helps us make a fully associative mapping comparatively more flexible than direct mapping விட இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தட் இஸ் வந்து பிளாக் 0 வந்து இதில் இருக்கும், பிளாக் 1 வந்து இதில் இருக்கும். சப்போஸ் வந்து பிளாக் ஜே அப்படின்னா நெக்ஸ்ட் அது பார்த்துட்டு இருக்கும்போது எது எம்டியாக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அது லோட் ஆகிக்கும். Every single line of cache is available freely. Thus any main memory block can map to line of the cache. இனிஷியலாக வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த பிளாக் வேணால் எந்த லைன் ஆஃப் கேட்சை வேணாலும் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆல் த கேட்ச் லைன்ஸ் ஆர் ஆக்குப்பைட் ஒன் ஆஃப் த பிளாக் தட் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி நீட் டு பி ரீப்ளேஸ்டு. இந்த இடத்துல வந்து நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து தேவை. ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங் த ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இஸ் ஆல்வேஸ் required. The replacement algorithm suggests blocks that to be replaced whenever the cache lines happen to be occupied. அதில் வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணதுனால நம்ம அந்த பர்டிகுலர் மெமரி அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். இதில் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாததுனால ஃப்ரீ ஸ்பேஸ் தான் பார்த்துட்டே இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்ட் அல்காரிதம், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அல்காரிதம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அல்காரிதம் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம வந்து அப்டேட் பண்ணிப்போம். அதுதான் வந்துட்டு ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங். கேவே செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்னா த குரூப்பிங் ஆஃப் கேட்ச் லைன்ஸ் அக்வர்ஸ் இன் வேரியஸ் செட்ஸ் வேர் ஆல் த செட் கன்சிஸ்ட் ஆஃப் கே நம்பர்ஸ் ஆஃப் லைன்ஸ். அதாவது எனி கிவன் மெயின் மெமரி பிளாக் கேன் மேப் ஆன் டு அ பர்டிகுலர் கேட்ச் செட். ஒரு மெமரி பிளாக் வந்து ஒரு கேட்ச் செட்டுக்கு தான் வந்துட்டு மேப் பண்ணுவாங்க. இதில்
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட் 0 அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்து செட் எம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் செட்டு கூட வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஹவவர் வித்தின் தட் வெரி செட் த பிளாக் ஆஃப் மெமரி கேன் மேப் எனி கேட்ச் லைன் தட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். இதுவும் அதே தான். எந்த கேட்ச் லைன் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கோ அதில் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். த கேட்ச் செட் டு விச் சர்டன் மெமரி பிளாக் கேன் மேப் இஸ் பேசிக்கலி கிவன் அஸ், அதாவது கேட்ச் செட் நம்பர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் அட்ரஸ் ஆஃப் த மெயின் மெமரி மாடுலோ டோட்டல் நம்பர் ஆஃப் செட்ஸ் ப்ரெசன்ட் இன் த கேட்ச். அதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மாடுலோ பண்ணோம். இதில் வந்து எத்தனை செட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம மாடுலோ வந்து பண்ணுறோம். அதை வச்சு கேட்ச் செட் நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து இப்போ நமக்கு ஒரு 4 இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் செட் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து செட் 2. ஸோ நம்பர் ஆஃப் செட் வந்து இந்த இடத்துல 2 அப்படி தானே. அப்போ வந்து பிளாக் அட்ரஸ் ஆஃப் மெயின் மெமரிங்கிறப்ப நம்ம இப்போ 4 அப்படின்னு இருந்தது அப்படின்னா மாடுலோ டிவிஷன் இதில் வந்து நம்பர் ஆஃப் செட்டு அதில் வந்து நம்ம சைஸ் வச்சு 4ன்னு யூஸ் பண்ணோம். எதில் டைரக்ட் மேப்பிங்கில். இதில் வந்து நம்பர் ஆஃப் செட்டு பேஸ் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் அவைலபிள் செட் வந்து 2ங்கிறதுனால மாடுலோ டிவிஷன் 2 அப்படின்னா 0 தான் வருங்கிறப்போ அது வந்து செட் 0. இதில் வந்து நான் நம்பர் தெரிகிறதுக்காக 1 2ன்னு போட்டேன். ஆக்சுவலாக 0 1 அப்படின்னு அசைன் பண்ணோன்னா அது செட் 0க்கு போயிட்டு அது அசைன் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 2-way செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். In this case, k equal to 2 would suggest every set consists of 2 catch lines அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கேட்ச் லைன்லேயும் ஒரு செட்லேயும் 2 கேட்ச் லைன்ஸ் இருக்குது. ஒரு செட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா அதில் வந்து 2 கேட்ச் லைன்ஸ் இருக்குது. இது வந்து செட் 0 அப்படின்னா அதில் வந்து 2 கேட்ச் லைன்ஸ் இருக்குது. Since the catch consists of 6 lines, the total number of sets that are present in the catch equal to 6/2, that is 3 sets. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜே மாடோ அந்த 3 எத்தனை நம்பர் ஆஃப் செட்டோ அதை தான் வந்து மாடுலோ டிவிஷன் பண்ணுறோம். அதை தான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த நீட் இன் கேஸ் ஆல் த அவைலபிள் கேட்ச் லைன்ஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஆக்குபைட் தென் ஒன் ஆஃப் த பிளாக்ஸ் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நீட்ஸ் டு பி ரீப்ளேஸ்ட். த நீட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். The case of k-way set associative mapping refers to a combination of the direct mapping as well as the fully associative mapping. இது ரெண்டுமே சேர்ந்தது தான். பிகாஸ் வந்து அது ஃபஸ்ட்டு அந்த மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரும். சப்போஸ் எல்லாமே ஆக்குபைடாக ஆயிடுச்சு, இதில் எல்லாத்துலேயுமே டேட்டாவாக இருந்துச்சுன்னா அகெயின் வந்து அது ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டைரக்ட் மேப்பிங்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமும் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டைரக்ட் மேப்பிங் ஆஸ் வெல் அஸ் த ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங். ஓகேவா? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ். தென் வந்து டேட்டா ரைட்டிங் பாலிசிஸ் இருக்குது. டேட்டா கேன் பி ரிட்டன் டு மெமரி யூஸிங் எ வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், பட் த 2 மெயின் ஒன்ஸ் இன்வால்விங் கேட்ச் மெமரி ஆர் ரைட் த்ரூவும் ரைட் பேக்கும். ரைட் த்ரூ அப்படின்னா டேட்டா இஸ் ரிட்டன் டு போத் கேட்ச் அண்ட் மெமரி அட் த சேம் டைம். ரைட் பேக் அப்படின்னா டேட்டா இஸ் ஒன்லி ரிட்டன் டு த கேட்ச் இனிஷியலி. ஓகேவா? இனிஷியலாக கேட்சில் மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணுவோம். டேட்டா மே தென் பி ரிட்டன் டு மெயின் மெமரி, பட் திஸ் டஸ் நாட் நீட் டு ஹேப்பன் அண்ட் டஸ் நாட் இன்ஹிபிட் த இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ். இது வந்து ஹேப்பன் ஆகிறதுக்கான நீடே கிடையாது. ஸோ வந்து இனிஷியலாக வந்து கேட்சில் ரைட் பண்ணுறதும் அதுக்கப்புறமா மெயினில் வந்து ரைட் பண்ணுறது தான் வந்து ரைட் பேக் அப்படின்னு சொல்கிறது. ரைட் த்ரூ அப்படிங்கிறது போத் கேட்ச்லேயும் மெயின் மெமரிலையும் அட் த டைமில் வந்து ரைட் பண்ணுறது. The way data is written to the cache impacts data consistency and efficiency. For example, when using write through, more writing needs to happen, which causes latency upfront. When using write back, operations may be more efficient, but data may be inconsistent between the main and the cache memory. ஓகேவா? இதில் ரைட்டில் வந்து ரிட்டனில் கேட்ச் இம்பேக்ட்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சியும் எஃபிஷியன்சியும் வந்து இம்பேக்ட் பண்ணுது. அது எந்த மாதிரி டேட்டா நம்ம ரைட் பண்ணுறோங்கிறத பொறுத்து. இப்போ ரைட் த்ரூ அப்படின்னா மோர் ரைட்டிங் நீட்ஸ் டு ஹேப்பன், ஸோ எஃபிஷியன்சி வந்து அந்த இடத்துல கம்மியாகுது. அதே வந்து ரைட் பேக் அப்படின்னா ரெண்டு டைமில் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுனால மேபி டேட்டா
கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகலாம். இதில் ஒரு டேட்டா அதில் ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். Specialization and functionality. In addition to instruction and data caches, other caches provide specialized system function. According to some definition, the L3 caches shared design makes it specialized cache. Other definitions keep the instruction cache and the data cache separate, refers to each as a specialized cache. L3 கேச்சஸ் வந்து எல்லா CPU கோர்ஸும் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச் அண்ட் டேட்டா கேட்ச் வந்து செப்பரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ரெஃபர்ஸ் டு அ ஸ்பெஷலைஸ்டு கேட்ச். ஈச் ரெஃபர் டு ஈச் அஸ் அ ஸ்பெஷலைஸ்டு கேட்ச். அது ரெண்டும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்ச் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. So the translation look-aside buffers are also the specialized memory cache. And the specialized memory cache என்ன அப்படின்னா translation look-aside buffer, that is TLB அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. whose function is to record virtual address to physical address translation. virtual addressக்கும் physical address translationையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த TLBயோட main function. Still, other caches are not technically speaking memory caches at all. Disk caches, for instance, can use DRAM or flash memory to provide data caching similar to what memory cache do with CPU instruction. எப்படி CPU instructionல வந்து memory cache நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி disk cacheல வந்து DRAM வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். If data is frequently accessed from the disk, டேட்டா வந்து டிஸ்கில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கேச்ட் இன்டு DRAM ஆர் ஃப்ளாஷ் பேஸ்டு சிலிக்கான் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. ஓகேவா, அது வந்து நம்ம DRAMல வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கிறோம். தென் ஸ்பெஷலைஸ்டு கேச்சஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் வெப் ப்ரௌசர். எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு கேச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர், டேட்டா பேசஸ், நெட்வொர்க் அட்ரஸ் பைண்டிங், கிளையன்ட் சைட், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் ப்ரோட்டோகால் சப்போர்ட், இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். தீஸ் டைப் ஆஃப் கேச்சஸ் மைட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் நெட்வொர்க்ட் ஹோஸ்ட் டு ப்ரொவைட் கிரேட்டர் ஸ்கேலபிலிட்டி ஆர் பெர்ஃபார்மன்ஸ் டு அன் அப்ளிகேஷன் தட் யூசஸ் தம். ஓகேவா, ஒரு கிரேட்டரான ஒரு ஸ்கேலபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்டு கேச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு இது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் தான். Then locality, the ability of cache memory to improve computer's performance relies on the concept of locality of reference. எப்படி இந்த cache memory வந்து இந்த கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிற இந்த கான்செப்ட் தான். லொக்காலிட்டி டிஸ்கிரைப்ஸ் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் தட் மேக் அ சிஸ்டம் மோர் ப்ரெடிக்டபிள். நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லொக்காலிட்டி தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் கேஷ் மெமரி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் டு கிரியேட் அ பேட்டர்ன் ஆஃப் மெமரி ஆக்சஸ் தட் இட் கேன் ரிலே அப்பான். எந்த மாதிரி வந்து ஆக்சஸ் மெமரி ஆக்சஸ் வந்து ஒரு பேட்டர்னாக வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி தான் ஆக்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறத வந்து கேஷில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் லொக்காலிட்டி என்ன அப்படின்னா டெம்போரல் லொக்காலிட்டி அண்ட் ஸ்பேஷியல் லொக்காலிட்டி. திஸ் டெம்போரல் லொக்காலிட்டினா திஸ் இஸ் வென் த சேம் ரிசோர்ஸ் ஆர் ஆக்சஸ் ரிப்பீட்டட்லி இன் த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணது ரிப்பீட்டடாக அப்படிங்கிறது தான் வந்து டெம்போரல் லொக்காலிட்டி அப்படிங்கிறது. ஸ்பேஷியல் லொக்காலிட்டி அப்படிங்கிறது டேட்டா ஆர் ரிசோர்ஸஸ் எது வந்து நியர் டு ஈச் அதராக இருக்குங்கிறது வந்து ஸ்பேஷியல் லொக்காலிட்டி. ஒரு ரிசோர்ஸ்க்கு பக்கத்தில் என்ன ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்பேஷியல் லொக்காலிட்டி. டெம்போரல் லொக்காலிட்டினா எது வந்து ரிப்பீட்டடாக ஆக்சஸ் பண்ணுறோம், எந்த சேம் ரிசோர்ஸஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் டெம்போரல் லொக்காலிட்டி. Performance, the cache memory is important because it improves. The next topic is virtual memory. Virtual memory is a storage scheme that provides user an illusion of having a very big main memory. This is done by treating a part of secondary memory as the main memory. Virtual memoryங்கிறது வந்து நமக்கு ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய மெயின் மெமரி கிடையாது, பட் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம ஒரு பெரிய மெயின் மெமரி யூஸ் பண்ணுற மாதிரி.
பிகாஸ் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா செகண்டரி மெமரியோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து மெயின் மெமரி மாதிரி ட்ரீட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய மெயின் மெமரியை விட அதிகமான சைஸில் வந்து ஒரு மெயின் மெமரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு illusion that is வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். In this scheme, user can load bigger size process than the available main memory by having illusion that the memory is available to load the process. இப்போ மெயின் மெமரி வந்து லைக் வந்து ஒரு 6 மெகாபைட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 10 மெகாபைட்டை வந்து லோட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும், 10 மெகாபைட் வந்து இதில் நம்ம மெயின் மெமரியோட சைஸ் இருக்குது, அதனால தான் நம்ம லோட் பண்ண முடியுதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலாக அது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி மெமரியோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டியும் வந்து மெயின் மெமரியாக யூஸ் பண்ணிக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் லோடிங் ஒன் பிக் ப்ராசஸ் இன் த மெயின் மெமரி, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட்ஸ் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் மோர் தேன் ஒன் ப்ராசஸ் இன் த மெயின் மெமரி. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் ப்ராசஸ் இன் த மெயின் மெமரி. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பார்ட்டையும் வந்து மெயின் மெமரியில் தனித்தனியாக லோட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல்லாகவே லோட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். By doing this, the degree of multiprogramming will be increased and therefore the CPU utilization will also be increased. How virtual memory works in modern world? Virtual memory has become quite common these days. In this scheme, whenever some pages need to be loaded in the main memory for the execution but the memory is not available for those many pages. அதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய பேஜை வந்து நம்ம லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், பட் அந்த அளவுக்கு நமக்கு மெமரி அவைலபிளாக இல்லை. Then in that case, instead of stopping the pages from entering into the main memory, the OS search for the RAM area that are least used in recent times or that are not referenced and copy that into secondary memory to make the space for the new pages in the main memory. main memoryலே வந்து எந்தெந்த பேஜஸ் வந்து நம்ம ரீசெண்டாக யூஸ் ஆகாமல் ஆர் லெஸ் ரொம்ப லீஸ்டாக யூஸ் ஆகுதோ அந்த பேஜஸ் அந்த பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் எல்லாமே வந்து OS வந்து சர்ச் பண்ணும். Since all this procedure happens automatically, therefore it makes the computer feels like it is having the unlimited data. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு அன்லிமிட்டட் டேட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அது ரீசெண்டாக யூஸ் ஆகாத பிளேஸை வந்து நமக்கு மாற்றி அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரீப்ளேஸ் பண்ணி அப்போ நமக்கு வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Demand paging is a popular method of virtual memory management. ஸோ வந்து இதில் virtual memory இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்ட் பேஜிங்கிற இந்த கான்செப்ட் மெத்தட் வச்சு தான். இன் டிமாண்ட் பேஜிங் த பேஜஸ் ஆஃப் த ப்ராசஸ் விச் ஆர் லீஸ்ட் யூஸ்ட் காட் ஸ்டோர்ட் இன் த செகண்டரி மெமரி. ஓகேவா, மெயின் மெமரியில் வந்து நம்ம லீஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து செகண்டரி மெமரிக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளேஸ் வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறோம் டிமாண்ட் பேஜிங் யூஸ் பண்ணி. அ பேஜ் இஸ் காப்பிட் இன்டு மெயின் மெமரி வென் இட்ஸ் டிமாண்ட் இஸ் மேட் ஆர் பேஜ் ஃபால்ட் அக்வஸ். எப்போவாச்சும் அந்த பேஜ் நமக்கு தேவைப்படுற நேரம் மட்டும்தான் நம்ம செகண்டரி மெமரியிலேருந்து அதை வந்து மெயின் மெமரிக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். There are various page replacement algorithms which are used to determine which page will be replaced. அதாவது அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு. தட் இஸ் வந்து நமக்கு அந்த ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எந்த பேஜை வந்து நம்ம செகண்டரி மெமரிக்கு வந்து மாற்றி விடணும் அப்படிங்கிறது நமக்கு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம சில ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த பேஜஸை வந்து நம்ம செகண்டரி மெமரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நமக்கு மெமரி வந்து கிடச்சிட்டே இருக்கும், புதுசாக வர ப்ராசஸை லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணிகிட்டே இருக்கும் மெயின் மெமரி கான்செப்ட். நெக்ஸ்ட் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் ஹார்ட்வேர். மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் தட் இஸ் ஹார்ட்வேர். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஃபுல்லாக ஒரு டாப்பிக்காக வந்து வருது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சிலபஸில் ஹார்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட் பற்றி மட்டும் பார்த்தா போதும், அதில் நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. தட் இஸ் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் வந்து நம்ம MDR, MAR, அப்புறமா அட்ரஸ் மேப்பிங், தட் இஸ் அது ஒரு கான்செப்ட். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் MDR அப்படின்னா டேட்டா இஸ் சென்ட் டு மெயின் மெமரி ஆர் ரிட்ரீவ் ஃப்ரம் த மெமரி இஸ் ஸ்டோர்ட் இன் த MDR. இது நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் வந்து பார்த்துட்டோம். The desired location logic memory address is stored in memory address register. ஸோ வந்து அந்த அட்ரஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். நம்ம இப்போ ஒன்று
ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா அதோட அட்ரஸ் வந்து எம்ஏஆரில் இருக்கும். நம்ம டேட்டா வந்து ரைட் பண்ணவோ கெட் பண்ணவோ மெமரியிலேருந்து பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எம்டிஆர், தட் இஸ் மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் இருக்கும். இதுதான் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் வந்து இந்த 2 ரெஜிஸ்டர்ஸ் தான். ஸோ இதான் உங்களோட சிலபஸ். இதில் வந்து நம்ம யூனிட் 1 வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், ப்ரோக்ராமிங் த பேசிக் கம்ப்யூட்டர், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன், இப்போ லாஸ்ட்டாக மெமரி ஹைரார்கி வர முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 8 வீடியோஸ் வந்து இதில் பார்ட்டாக இருக்குது. அது போக இதில் இல்லாத சில லைக் வந்து கே மேப் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவிலேருந்து நான் அதையும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் யூனிட் 1 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே இதில் வர எல்லா டாபிக்ஸுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு ஹோம் பேஜில் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கிளிக் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த செக்ஷன் கீழே யூனிட் 1 அண்ட் யூனிட் 6 இருக்கும். ஸோ இந்த 2 யூனிட்ஸ்க்கும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம சிலபஸ் படி வர டாபிக்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே யூனிட் 1 அண்ட் 6 வந்து நீங்கள் தியரி பார்ட் வந்து கவர் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம வந்து எப்படி அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வரும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டே அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் பார்க்கும்போது புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தியரிட்டிக்கலான ஒரு ஐடியா வச்சுட்டு அப்புறமா நம்ம ப்ராப்ளமேட்டிக்கலாக வந்து சால்வ் பண்ணோம் ஆர் மல்டி சாய்ஸ் எம்சிக்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தியரி முடிச்சுட்டு அப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். So thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Thank you everyone. Also, if you like this video, please click the like button. Also share it with your friends. Thank you everyone.